தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மால் முடிந்த சின்ன சின்ன அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? நேரம் ஒதுக்க தயாரா இருக்கிறோமா? சஹாபாக்களின் தியாகத்தை நம்ம பார்க்கிறோம், நன்மக்களின் தியாகத்தை பார்க்கிறோம், தூதர்களின் தியாகத்தை பார்க்கிறோம், படிக்கிறோம். அதிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாடம் என்ன? நான் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக எதையேனும் ஒன்றை, என்னால் இயன்ற ஒன்றை தியாகம் செய்ய நான் தயாரா இருக்கிறேனா? நேரத்தை தியாகம் பண்ண தயாரா இருக்கிறேனா? பொருளாதாரத்தில் என்னால் இயன்ற ஒரு பங்களிப்பை தியாகம் செய்வதற்கு தயாரா இருக்கிறேனா? தமிழ்நாட்டில் தௌஹீத் வளர்ந்ததுக்கு காரணம் தியாகம் தானே. ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள மக்கள் அடி உத வாங்காட்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருப்போமா? பள்ளிவாசல தொலை போனா அடிச்சான், தப்தர் புக்கு தரமாட்டேன்னா, மௌத்தா போயிட்டு அடக்கம் பண்ண விட மாட்டோம்னா, அப்படி அச்சுறுத்தும் பொழுது பயப்படாம இருந்தான். தரமாட்டியா, போட வேண்டாம்டா, அப்பவே சொன்னான். இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே இன்னைக்கு கொள்கை வளர்ந்துச்சு. ஆனா எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்றதற்கு பிறகு இன்னைக்கு நாம சிரமப்பட தயாரா இருக்கிறோமா? ஒரு தெருமுனை பிரச்சாரமே பண்ணுவோம், ஒரு மெகாபன் பிரச்சாரம் பண்ணுவோம்னா ரொம்ப யோசிக்கும். ஜாபிர் அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா சிரமப்பட்டாரே, அதோடு நம்முடைய இந்த வேலையை ஒப்பீடு செய்து பாருங்க. யாசிர் அவர்கள் கொல்லப்பட்டாரே, சுமையா அவர்கள் கொல்லப்பட்டார்களே, குபைப் அவர்கள் கொல்லப்பட்டார்களே, அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு மெகாபோன் பிரச்சாரத்துக்கு போறது சிரமமா? நமக்கு பணி செய்வதற்கு நம்ம யோசிக்கிறோம். 500 பேர் இருக்கிறோம், மக்கள் இல்லாம இல்லை. இந்த மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு சுமத்தி இருக்கிற பணிகளை, பொறுப்புகளை விளங்காம இருக்கும், அதை நம்ம புரியாம இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதருக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்பு, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இந்த பொறுப்பை சுமத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். நாள் முழுக்க இதுலயே கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாரத்துல ஒரு 2 நாள் தனிநபர் தாவாவுக்கு போக முடியாதா? அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், நாம் தாவா செய்வதற்கு தயாரா இருக்கிறோமா?